பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ரீ குரு பெயிண்டிங் அண்ட் பவுடர் கோட்டிங் இண்டஸ்ட்ரியில தான் நிறைய பேர் வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரி எடுத்து அதில் வந்து இவங்களும் சம்பாதிச்சு அன்றாட வாழ்க்கைக்கான 10 பேருக்கான சம்பளத்தையும் கொடுத்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஸோ இந்த வளர்ச்சி இது மாதிரி வந்து மற்றவங்களுக்கும் இந்த வளர்ச்சி கிடைக்குமா, அதுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் அப்புறம் உங்களோட வேலையோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நம்மகிட்ட வந்து நான் விளக்கலாம் நல்லா இருக்காது. இதோட சோல் ப்ரொப்ரேட்டரான மிஸ்டர் ரஞ்சித் வந்து நம்ம கூட இருக்காரு. அவர் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. வணக்கம் ரஞ்சித், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சரி ரஞ்சித், சொல்லுங்க, இந்த ஸ்ரீ குரு பெயிண்டிங் அண்ட் பவுடர் கோட்டிங் இண்டஸ்ட்ரி இது எப்படி ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. அம்மா ஃபர்ஸ்ட் வந்து அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ஒரு பெயிண்டிங் செக்ஷன் ஒர்க் பண்ணாங்க. அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ஃபீல்டில் போகும்போது இன்ஜினியரிங்க்கு ஒரு ஃபீல்டுக்கு வராங்க. ஃபீல்டுக்கு வந்ததுக்கடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பாவோட கம்பெனி வந்து சேஞ்ச் அப் பண்ணிட்டாங்க. கம்பெனி வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது, ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முதல் காசு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷிஃப்ட் ஆகி போகிற நேரத்தில் வந்து அவங்களுக்கான தொகை அவங்க கொடுப்பாங்க. இஆர்எஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த பேமெண்ட் வச்சு தான் நாங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து அந்த அமௌண்ட்ல தான் நம்ம சின்னதாக வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணும்போது அம்மாவும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் லைன்ல ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் பிடிச்சு கஸ்டமர் எல்லாம் போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஸ்டார்ட் அப் எந்த வருஷத்துல இதை ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பெயிண்டிங் செக்ஷன் தான் ஆரம்பித்தோம், ஸ்ப்ரே பெயிண்டிங் மாதிரி. இப்போ பெயிண்டிங்ல அவ்வளோ மவுஸ் இல்லாததுனால அப்போ அந்த டைம்ல பவுடர் கோட்டிங் தான் எங்களுக்கு கை கொடுத்தது. அது புதுசு தான் எங்களுக்கு. ஆமாம், அது ஃபீல்டுக்கும் புதுசு எங்களுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் பவுடர் கோட்டிங் தான் எங்களுக்கு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா வந்து கிளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம தான் வந்து, ஏன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து என்னன்னா சர்வீஸ் மட்டும்தான், இது மேனுஃபேக்சரிங் கிடையாது, லாஸ்ட் சர்வீஸ். அதனால சர்வீஸ்னால நாங்க வந்து கஸ்டமரை நாங்களே போய் அப்ரோச் பண்ணோம். ஆமா, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 இல்லைன்னா 50 விசிட்டிங் கார்டு வந்து நாங்க எல்லா இடத்துலயும் ப்ரொவைட் பண்ணுவோம். மார்க்கெட்டிங் நாங்களே பண்ண ஆரம்பிச்சோம். அதுல பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாசம் இல்ல 1.5 மாசம் கூட மேபி ஆகலாம், இல்ல ஒரு அன்னைக்கு கூட ஆகலாம். அதுல என்னன்னா எங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன எல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் தான், கம்மியா தான். ஏன்னா நாங்க இது போட்ட உடனே ஹெட் வந்துச்சு 15th ரொம்ப ஒரு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு 6 மந்த்துக்கு ரொம்ப இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு. எப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்ல லாபம் தருது அப்படின்னு நீங்க வந்து கரெக்டா ஃபீல் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தோணுச்சு? அது 15ல ஆரம்பிச்சோம். 80ல ஒரு 3, எப்பவுமே எந்த பிசினஸும் ஒரு 3 years வந்து கொஞ்சம் டல்லு தான். அது ஒரு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆனது ஒரு 3 years பிறகு 18ல இருந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமரே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வச்சு நாங்கள் கொஞ்சம் இது இம்ப்ரூவ் ஆகி அவங்க கேட்கறதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி பேலன்ஸ் லோன் அப்ளை பண்ணிருந்தோம். அது பார்த்தா அது மேற்கொண்டு லோன் அப்ளை பண்ணி தான் இந்த நம்ம வந்து செப்பரேட்டா வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இது பண்ணி தான் பண்ணது, ஸ்டார்ட் பண்ணது. அதை வச்சு மூவ் பண்ணிட்டே. ஓகே, இப்போ நமக்கு என்னெல்லாம் மிஷின்ஸ் இருக்கு? ஆரம்பத்தில் என்ன மிஷின்ஸ் எடுத்து போட்டோம், இப்போ என்னெல்லாம் வந்து நமக்கு அடிஷனல் ஆட் ஆயிருக்கு? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் ஃபுல் செட்டப் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 7 டைம் ப்ராசஸ் ஒன்று சொல்லுவாங்க, கிளீனிங் ப்ராசஸ். அது என்ன யூஸ்? இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் பண்ண மெட்டீரியல். ஓகே, இது என்ன மெட்டீரியல் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த எம்எஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னா பவுடர் கோட்டிங் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை சார், எம்எஸ் மட்டும் இல்லை, நம்ம எஸ்எஸும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து அலுமினியம் காம்பனண்ட்டும் பண்ணலாம், ரிமைன் எம்எஸும் பண்ணலாம். இந்த 3 காம்பனண்ட்ல வந்து நம்ம எனி கலர்ஸ் வந்து நம்ம பவுடர் கோட்டிங் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா எம்எஸும் எஸ்எஸும் ப்ளஸ் அலுமினியம் இந்த 3மே வந்து ப்ராசஸிங் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் மாறும் எல்லாமே. எம்எஸ் பார்த்தீங்கன்னா 7 டைம் பாஸ்பேட்னு சொல்லுவாங்க. ஓகே, எம்எஸ் அலுமினியம் பார்த்தீங்கன்னா எல்லோ குரோம்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுவும் 7 டைம் டிப்பிங் ப்ராசஸ் எல்லாமே 7 டைம் ப்ராசஸ். ஓகே, இது என்ன மெட்டீரியல் வந்து எதுக்கு யூஸ் பண்றது? ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா லாரி இருக்கு பார்த்தீங்கன்னா லைலாண்ட் லாரி. அந்த லைலாண்ட் லாரிக்கு உள்ளது டேங்கோட
கிளாம்ப் இது கிளாம்ப் கிளாம்ப். இது வந்து என்னன்னா ரெஸ்ட் ஆகக்கூடாதுக்காக பவுடர் கோட்டிங் பண்றாங்க. ஓகே. இது வரும்போது வந்து இந்த ஃபினிஷிங் வேலை இருக்குது. நீங்க தான் இல்ல வந்து பயங்கர வரும்போது ரெஸ்டா இருக்கும். வந்து காம்பனண்ட் வந்து சில காம்பனண்ட் வந்து ரெஸ்டா இருக்கும், சில காம்பனண்ட் வந்து ஒரு 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 மீடியம் சைஸா ஒரு ரெஸ்டா இருக்கும். ஆனா டிஃப்ரெண்ட்ஸா இருக்கும், பிளஸ் ஆயிலா இருக்கும் காம்பனண்ட். சரி, ஓகே. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? ஆல்ரெடி நீங்க பண்ண ஒரு உங்களுக்கு வந்திருக்குள்ள ரா மெட்டீரியல், அதனால ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? example இருக்கிறத தான் நாங்க இப்படி மாத்துறோம். இல்ல எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இதே மாதிரி தான் சரி, இருக்கும். பாத்தீங்கன்னா காம்பனண்ட் வரும்போது இதே மாதிரி வந்து மேஜர் ரெஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா காம்பனண்ட். பிளஸ் வந்து இதுல வந்து நம்ம ஆயிலோட இதுவும் எஃபெக்ட் இருக்கும். Waste ஆயிலும் இந்த ரெஸ்ட் இருந்தாலும் பவுடர் கோட்டிங் வந்து நமக்கு இதுல பிடிக்காது. ஆனா முடிக்கும் போது பலப்பலாம் நம்ம ஆமா, கேட்கலாம். முடிக்கும் போது அவங்க கேட்கற ஃபினிஷிங் நமக்கு இதுல ரெஸ்ட் ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் இது போடணும். அப்படி இருந்தா தான் இந்த ஃபினிஷிங் வரும். இந்த ஃபினிஷிங் வரணும்னா இது நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் இருக்கு. கெமிக்கல் ப்ராசஸ், டேங்க் ப்ராசஸ் பண்ணனும், அப்புறம் ரஸ்ட் பண்ணனும், அதுக்கான கோட்டிங் கொடுக்கணும், அப்புறம் Plus பெயிண்ட் வந்து இதுல என்னன்னா கஸ்டமர் ரெக்கமெண்ட் என்னன்னா மைக்ரான் கேட்பாங்க. எவ்வளவு திக்னஸ் ஏற்றி இருக்கும், ஓகே. அது எவ்வளவு, ஏன்னா கஸ்டமரோட ரெக்கமெண்ட் உங்களுக்கு 80 வேணும் இல்ல 90 வேணும்னா அவங்களுக்கு தேவையான ரெக்கமெண்ட்ல நம்ம கன்ல வந்து செட் பண்ணுவோம். ஓகே. அதாவது வந்து அந்த பெயிண்ட் ஒட்டுறதோட திக்னஸ் திக்னஸ் வந்து நம்ம கஸ்டமர் ரெக்கமெண்ட் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு போட்டு. இவ்வளவு திக்னஸ் வேணும், இவ்வளவு மைக்ரோன்ஸ் வேணும்னு அவங்க சொல்லுவாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா 60 to 80 அந்த மாதிரி. இன்டோர் இருக்கு, அவுட்டோர் இருக்கு. இன்டோர் பாத்தீங்கன்னா கிளாசிக் ஃபினிஷிங்ல வரும். கிளாஸா? ஆமா, கிளாசிக் ஃபினிஷிங் வரும். அவுட்டோர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல பண்ணுவாங்க நிறைய பேர், பேனல் பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி பண்ணுவாங்க. ஆமா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரஃப்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், ஹேண்ட்லிங்க்கும் நல்லா இருக்கும், லுக் வைஸும் நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கும். சரி, ஆல்ரெடி வந்து நீங்க சொல்லிட்டீங்க நிறைய ஸ்டாக் வந்து போயிட்டே இருக்கு, அதனால வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இந்த அந்த ரா மெட்டீரியல் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும்? ஓகே ப்ரோ, ப்ராசஸிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஆமா, இது பேர் என்ன? இந்த பெரிய தொட்டி மாதிரி இருக்கு. இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேஸ்கெட். ஓகே. இது எதுக்கு யூஸ் ஆகுது? இது எதுக்குன்னா டிப்பிங் ப்ராசஸ். ஒரு டேங்குக்கும் வந்து இந்த பேஸ்கெட் தான் வந்து உள்ள போய் டிப்பிங் ஆகும். ஓ, அதாவது வந்து டேங்குக்குள்ள இது போயிட்டு வரும், உள்ளுக்குள்ள மெட்டீரியல் வச்சு. இதோட சேர்ந்து காம்பனண்ட்டும் உள்ள போயிடும். ஓகே. இதுல ப்ளஸ் என்னன்னா இதுல எல்லா காம்பனண்ட்டும் போடணும். இதுல ஓகே. பெருசுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்ல சின்ன காம்பனண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இதுதான் இந்த கிரேன், ஆக்சுவலாக கிரேன் இல்லைங்களா இது? ஆமா, கிரேன். சரி, இந்த செயினோட கெப்பாசிட்டி பார்த்தா இந்த பேஸ்கெட் அவ்வளோ புல்லிங் கொடுக்குங்களா? இது என்ன டன்னேஜ், என்ன கெப்பாசிட்டி? இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து 500 kg வைக்கும், அரை டன் வரைக்கும் தூக்கும். சரி. 1 அதாவது வந்து 1 டன் வரைக்கும் இது தூக்கும். அதாவது வந்து 1 டன் கெப்பாசிட்டியான கிரேனு நம்ம வந்து 500 வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் கருதி நம்ம வந்து லிமிட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது அடுத்த ப்ராசஸ் என்ன பிரதர்? வந்துட்டோம், பேஸ்கெட்ல மெட்டீரியல்ஸ் போட்டாச்சு. ஆமா, அடுத்த ப்ராசஸ் என்னங்க? அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து டிக்ரீசிங் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. டிக்ரீசிங் ப்ராசஸ் என்னன்னா ஆயில் எல்லாமே ரிமூவ் பண்றதுக்கு. நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ இது ப்ரெஸ்ஸோ இல்லை சிஎன்சியோ இல்லை எனி காம்பனண்ட் எனி ப்ரெஸ்ல மிஷினில் ஒர்க் பண்ணும்போது அதில் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி. அந்த ஆயில் ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். சரி. செகண்ட் வந்து நம்ம வந்து ஆசிட் மீன்ஸ் துருப்பிடிச்சிருக்கு, ரஸ்ட்டை ரிமூவ் ஆமா, ரஸ்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு டீக்ரேசிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்டிங் அது போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ லோடிங் பண்ணி பேஸ்கெட்டை வந்து நம்ம அந்த 7 டேங்க்ல ஃபர்ஸ்ட் டேங்க் கிட்ட கொண்டு வந்துட்டோம். இங்கே என்ன ப்ரொசீஜர், என்ன கெமிக்கல்ஸ் இருக்கு, இந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணோம், அந்த ரா மெட்டீரியல் என்ன பண்ணோம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே சார். இதில் என்னன்னா நம்ம கெமிக்கல் வந்து டிக்ரீசிங் என்ன பண்ணோம்னா ஒரு சோப் ஆயில் சொல்லுவாங்க. ஓகே. அது என்னன்னா இந்த ஜாப்ல இருக்க அந்த ஆயில் எல்லாமே வந்து அந்த சோப் ஆயில் மூலமா அது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும். அந்த ஆயில் எண்ணெய் தன்மையை வந்து நீக்கி தரும். ஆமா, அதோட இது வந்து சோடான்னு சொல்லுவாங்க. ஓகே. அதை வந்து இப்போ நம்ம டிப்பிங் ப்ராசஸ்ல ஒரு 20 மினிட்ஸ் வந்து இதுலயே இருக்கும் காம்பனண்ட். ஆனா காம்பனண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி வந்து நம்ம வந்து அலசணும். அதாவது வந்து துணி அலசுற மாதிரி. ஆமா, துணி அலசுற மாதிரி அலசணும். 2 வாட்டி டிப் பண்ண பிறகு அதுக்கு இந்த டைமிங் வந்து இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த அலாரம் மாதிரி நமக்கு அடிக்கும். இதுக்கு அலாரம் அதுவும் இருக்கு. இந்த அலாரம் அடிக்கும், இந்த டேங்குக்கு இந்த அலாரம் அடிக்கும்.
அதே மாதிரி இப்போ டிப்பிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடணும், 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கணும். இதுல இருக்கிறது வந்து நீங்க சொன்ன அந்த சோடா அப்படிங்கிற அந்த கெமிக்கல் மட்டும்தான். அது வந்து ஒரு சோப் ஆயில் மாதிரி அந்த ரஸ்ட் அந்த எண்ணெய் பசவசப்பு போறதுக்கு வந்து யூஸ் ஆகும். சரி, இந்த அந்த சோடா அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு டேங்க்குக்கு குறைஞ்சபட்சம் நீங்க 1/2 டன் பக்கம் யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க. அதுக்கு இந்த ஒரு டேங்க்குக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அந்த கெமிக்கல்ஸ்? இந்த சோடா பார்த்தீங்கன்னா இது வாட்டர் லெவலுக்கு தான் போடும். ஓகே, வாட்டர் லெவல் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம போட முடியும். இதில் வந்து இப்போ எத்தனை லிட்டர் இருக்கும் வாட்டர், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு விடணும். இதில் பார்த்தீங்கன்னா சோடா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 kgs வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். 20 kgs. அதாவது வந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறதுனால உங்களுக்கு 20 kgs வந்து யூஸ் ஆகுது. எத்தனை லிட்டர் தண்ணி? 2000 இதில் வந்து 2000 லிட்டர்ஸ் ரின்சிங்கே வந்து 2000 தேவைப்படுது. ஆமாம். ஓகே, சூப்பர். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் டேங்க்ல வந்து அந்த ஆயில் தண்ணி ரிமூவ் பண்ணுறதுனா சோடா போட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணி 20 மினிட்ஸ் வந்து ரின்சிங் பண்ணி எடுத்துருக்கோம். செகண்ட் டேங்க்ல வந்து வாட்டர் அப்படிங்க, அது என்ன ப்ராசஸ் வந்து? வாட்டர் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டேங்க்ல இருக்கிற கெமிக்கல் வந்து தேர்ட் டேங்க் போகக்கூடாது. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டேங்க்ல வந்து டிஎம் வாட்டர். ஆமாம், அதில் வந்து நம்ம எந்த ஒரு மிக்ஸிங் கிடையாது, கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் டேங்க்ல ஆன கெமிக்கல்ஸை வந்து செகண்ட் டேங்க்ல வந்து மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்றீங்க. ஓகே, அது வாஷ் பண்ணி முடிச்சிருக்கிறது தேர்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா டீரெஸ்டிங்ல வந்துடும். டீரெஸ்டிங் வந்து ஓவராலாக வந்து ஆசிட் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு மீடியமான ஆசிட் தான் நம்ம மீடியமான விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா HCl ஒரு கெமிக்கல் மட்டும் அதில் ஆட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர். அதாவது இந்த கெமிக்கல் அடுத்த டேங்க் போகக்கூடாதுன்னு அடுத்த வாட்டர் வாட்டரிங் டேங்க் ஃபார் வாட்டர். டேங்க் வந்து ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் வந்து பாஸ்பேட்டிங் போகுது கெமிக்கல். அந்த வந்து பாஸ்பேட்டிங் வந்து யூனிஃபார்மாக கொண்டு வரணும். எல்லா கெமிக்கலும் வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுனால ஆக்டிவேஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து எல்லாம் சமநிலையில் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். மெட்டீரியல் எல்லா இடத்துலையும் ஸ்டேபிளாக கொண்டு போய் வாஷ் பண்ணி ரெஸ்ட் போய் கிளியராக இருக்கும். அதில் தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th டேங்க் வந்து பாஸ்பேட்டிங் சொல்லுவாங்க. பாஸ்பேட்டிங் தான் நம்மளுக்கு இந்த எம்எஸோட மெயினான ஒரு இது ஃபினிஷிங்கே அதுதான். அது என்ன ஆகும்னா காம்பனண்ட்டில் வந்து ஒரு ரஃப்னஸில் ஒன்று உருவாகும். ஓகே, அந்த ரஃப்னஸ் தான் வந்து நம்ம கிரிப் மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே வந்து மைக்ரான் லெவலில் வந்து ஒரு லேயராக ஒன்று ஃபார்ம் ஆகும். ஆமாம், ஒவ்வொரு கெமிக்கலும் ஒவ்வொரு லேயராக ஃபார்ம் ஆகி அந்த டென்சிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகும். ஆமாம், ஜாஸ்தியாகும். ஆனால் மெட்டீரியலோட டென்சிட்டியில் மெட்டீரியல் மேலே இருக்கிறது வந்து பாஸ்பேட்டிங்கிறது வந்து ஆட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து நல்ல கிரிப்னஸ் கொடுக்கும். ஓகே, கரெக்டான ஒரு ஃபிட்டாக இருக்கும். நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபிட்டான ஒரு மெட்டீரியலாக தரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்பேட்டிங் முடிச்சுட்டு வாட்டர் ரிங்ஸ், அதுக்கு வாட்டர் ரிங்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு டிஎம் வாட்டர் தான். அதே சேம் தான், எல்லாமே டிஎம் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லாமே வந்து டிஎம் வாட்டர் ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து வாட்டர். ஓகே, முடிஞ்சதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அவனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ தண்ணியாக இருக்கும் அது எல்லாமே. சரி, நம்ம அந்த டேங்க் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அடுத்தது வந்து அந்த வெட்டான மெட்டீரியல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணணும், ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதுக்கான ஓவன் இதுதான். அதுக்கான ஓவன் இதுதான். ப்ளஸ் வந்து இந்த லாஸ்ட் நம்ம டெம்பரேச்சர் நம்ம பவுடர் கொட்டி நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஓகே, அதுக்கு வந்து அதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு இல்லை. சரி, இன்னொரு மிஷினாக இருக்குது, கரண்ட்டில் தான் வந்து ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 3 டைப் வந்து நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து கரண்ட்டில் இருக்குது, ரெண்டாவது வந்து டீசலில் இருக்குது, மூணாவது பார்த்தீங்கன்னா எல்பிஜிலே இருக்குது. ஓகே, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து எல்பிஜி. ஆமாம், எல்பிஜி யூஸ் பண்ணுறதுனால என்னன்னா நமக்கு வந்து நிறைய கரண்ட் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபியூஸாக வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணிக்கலாம். சரி, எத்தனை டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து பண்ணுவீங்க? இது வந்து அவனோட செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500. நம்ம வந்து கொடுக்கணும்னா 12 செல்சியஸ் மேலே போதும். ஆமாம், அது எத்தனை நாள் ப்ராசஸ் இருக்கும்? பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸ். எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக 20 மினிட்ஸ். லாஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து பாஸ்பேட்டிங் மட்டும் தான் 30 மினிட்ஸ் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து டிப்பிங் ப்ராசஸ் டைம் தான். அது அந்த பழைய டைம் பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லாமே டிப்பிங் ப்ராசஸ் டைம் தான். நம்ம டிப் பண்ணி வெளியே எடுத்தா போதும். இதில் வந்து 2 ஃபேன் இருக்கும். இதில் கேஸ்னா ஒன்றா நம்ம கேஸ் வந்து எல்பிஜி வந்து லீக் ஆகி எல்பிஜி நிறைய வந்து உள்ள வந்து இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம்,
அது மாதிரி அந்த நம்ம ஸ்டவ்லாம் பற்ற வைக்கிறது ஆமா லைட்டிங் அந்த லைட்டிங் மாதிரி அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கொடுக்கும் ட்ரிப்பர் மாதிரி ட்ரிப்பர் மாதிரி கொடுக்கும் இஎஸ்சி மாதிரி கொடுக்கும். ஓகே, கொடுக்குற உடனே என்ன ஆகும்னா கேஸ் வந்து ஓப்பன் ஆகி ஹீட் ஆகி உள்ள இருக்க பைப்பு எல்லாமே கற்றுள்ள போயிடும். ஓகே, அந்த பைப்ல இருக்க ஹீட் வந்து இந்த 2 டேங்க் மூலியமா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அதாவது வந்து ஹீட்டான ஏரை வந்து உள்ள தள்ளி ஆமா, அந்த வெட்டான மெட்டீரியலை வந்து ட்ரை பண்ணும். நம்ம ட்ரை பண்ணிடும். அது ஃபுல்லாவே அவன் ஃபுல்லாவே வந்து ஈவனாக வந்து ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கும். வந்து இதுக்கு உள்ள கண்ட்ரோல் பாக்ஸும் நமக்கு வெளியும். ஓகே, சூப்பர். இது வந்து ஒரே ஒரு தடவை ப்ராசஸ் பண்ணுவீங்களா இல்லை வந்து எண்டிங் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, இது வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து 50 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் 150 வரணும். ஒரு பாயிண்ட் வந்து 2 மினிட்ஸ் ஏறும் நம்மளுக்கு வந்து. அதனால வந்து நம்ம இது பண்ணலாம். பவுடர் வச்சு அது மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேஜ். எல்லாமே வந்து கோட்டிங் பண்ணுவாங்க. அதனால நம்ம மேலே வந்து ஆஃபீஸ் வந்து நம்ம சேஃப்டியாக நம்ம போட்டிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா அந்த கீழே இருக்க பவுடர் எல்லாமே வந்து அந்த சிஸ்டம்லாம் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அந்த சிஸ்டம்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம். அல்ல, அடுத்த கேள்வி எதாவது கேட்கலாம். நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்களாம் மனுஷன் இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேன். அப்படி இல்லை, நம்ம சேஃப்டிக்காக தான் மேலே போட்டிருக்கோம். அவங்களுக்கு சேஃப்டி இருக்குது. அதுக்கு நம்ம வந்து நம்ம பின்னாடி அந்த பூத்தை அடித்தோம் பார்த்தீங்களா பவுடர், ஆமாம், அதுக்கு பின்னாடி வந்து ரெக்கவரி இருக்குது. அந்த ஓகே பிரதர், நம்ம கீழே நம்ம ஃபேக்ட்ரி விசிட் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபேக்ட்ரி விசிட்லையும் லேபர்ஸ் அப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாமே பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வந்து இவ்வளோ அழகாக கொண்டு போறீங்க. நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது, நல்ல டேர்ன் ஓவர் இருக்குது, நிறைய பேருக்கு சேலரி தரீங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணலாம். அதுவும் நமக்கு தெரிஞ்சு புரிஞ்சு இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷனோட புரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஸ்டார்ட் அப்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளஸ் வந்து நான் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தைரியமாக நம்ம வந்து பண்ணலாம். ஓகே பிரதர். ஏன்னா இதில் வந்து என்னன்னா நம்மளுக்கு அதிகமாக வந்து வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ ரா மெட்டீரியல் வாங்கணும்னா நம்ம சைஸ் டிஃப்ரென்ஸ் ஆனாலும் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். இது வந்து நம்ம இஷ்யூ வந்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆமாம், சீக்கிரமாக. இப்போ வேற ரா மெட்டீரியல்னா அது வந்து ஸ்கிராப்ல தான் போகும். இது ஒன்றும் ஆகாது. நீங்கள் மறுபடியும் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு ரீப்ராசஸ் பண்ணிக்கலாம். பண்ணலாம் தாராளமாக. கம்ப்ளீட்டாக ஒரு கம்பெனி ரன் பண்ணணும், ஸ்டார்ட் அப் பண்ணி ரன் பண்ணணும்னா என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுக்க வேண்டியது வந்து நம்ம ஒரு கம்பெனி வந்து நம்ம ப்ரைவேட்டாக நம்ம ஷெட் வந்து வாடகை எடுத்துக்கலாம், இல்லை சொந்தமான இடத்துலையும் வந்து பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவில் தான் நம்ம பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன விஷயம்னா மெயினான வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து எடுக்கணும். நம்மளது மெயினான வந்து நம்மளது பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து நம்ம எடுத்துருக்கணும். ஏன்னா இதில் வந்து கேட்டகரி வைஸ் நிறைய பிரிஞ்சிருக்கும். ஆரஞ்சு இருக்குது, ஏர் பொல்யூஷன் இருக்குது, ரெட்டு வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. அதுமாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃபஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து என்னென்னா கம்பெனி வந்து ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஒரு பவுட்ரு வந்து 3000 rupees பர் ஒரு 20 kg ஒரு பாக்ஸ் வந்து. இதில் வந்து பர் கேஜி என்ன சொல்லுவாங்கன்னா 150 100 200 சொல்லுவாங்க.
நம்மளுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு 3020 கேஜி நம்ம பவுடர் அடிச்சோம்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஒரு 30,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். பண்ணலாம். ஆமாம். அடுத்தது இதுக்கெல்லாம் என்ன சர்டிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படும்? இதில் நம்மளுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும்னா ISO வேணும் நம்மளுக்கு, ஓகே, ப்ளஸ் GST வேணும், ஆதார், உத்தியோகாதந்த ஒரு இது இருக்கு, அது எடுக்கணும் நம்ம சர்டிஃபிகேட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எங்க யார் அப்ரோச் பண்ணணும்? எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணுறது தான். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சரி, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, GST எடுக்கலாம், உதயாதார் எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் நம்ம வந்து ஒரு ஆடிட்டர் வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆடிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 or 2000 சம்திங் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். சரி, ஓகே பிரதர். உங்களுக்கு இந்த மிஷினரிஸு இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது இல்லைங்களா? இது வந்து நமக்கு இந்த பவுடர்ஸு, மிஷினரிஸு, அந்த ரா மெட்டீரியல்ஸு இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்க? அதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருக்கா? இந்த மாதிரி வந்து ஃபர்தராக ஏதாவது பிஸ்னஸ் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துக்கு போங்க, கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரெஃபர்? மிஷினரி வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னு இல்லை, செகண்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம். அதோட எல்லா ஸ்பேருமே ரெடி பண்ணி நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதோட இது தகுந்த மாதிரி நம்ம எது அதேமாரி புதுசான மிஷின்ஸும் வந்து இங்கே இருக்குது. இங்கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து இந்த மிஷின் நிறைய சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அவங்களே வந்து எல்லாமே டெவலப் பண்ணி கூட பேங்க்ல கொடுத்தா கூட நமக்கு அந்த பேமெண்ட் அங்கே கிடைச்சிடும். அந்த இதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி இன்ஜினியரிங்ஸ் வந்து ஒரு கம்பெனிஸ் இருக்குது. அவங்களும் வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணுவாங்க. நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கன்லேருந்து, இந்த ஓவன்லேருந்து, டேங்க்ஸ்லேருந்து ஃபுல் செட்டப் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து நம்ம ஒரு ஆள் பண்ணணும்னு இல்லை. நம்ம இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன். அதனால இன்னும் நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலியே பண்ணணும்னா கொஞ்சம் நம்மளுக்கும் கொஞ்சம் மணி டீம் ஒர்க்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக டீம் ஒர்க்காக பண்ணேன். இது வந்து தாராளமாக பண்ணலாம், இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம். நிறைய வந்து சான்சஸ் இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தராங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தராங்க, நிறைய நமக்கு எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. நமக்கு எடுத்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறீங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தனியாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கான சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க. யார் வேணால் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ப்ரொப்ரேட்டரோ இல்லை ஆண்டர்ப்ரனரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து தனியாக ஒர்க் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே ஒர்க் பண்ணிக்கிட்டனால உங்களுக்கு அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு. சரி, இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்து நமக்கு பவுட்ரு கோட்டிங்னா என்னென்ன பேசிக்காக தெரியும், இவ்வளோ இன்டெப்த்தாக அழகாக ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் லேபர்ஸ் வச்சு இவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஆச்சரியப்படுற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு நிறைய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஷோஸை வந்து ரெகுலராக ஃபர்தர் எபிசோட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை நாங்கள் ரிவ்யூ பண்ணணும், அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபு. நன்றி.